சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி இருந்துட்டு நம்ம சிவன் எழுதி கொடுத்த மாதிரி சூப்பராக ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க. நண்பனை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நண்பனாக இருந்தால் பரவாயில்ல, சமயம் பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு போகிற நண்பனை பற்றி நம்ம பார்வதி வந்து சூப்பராக கதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக எப்படி இருந்தது மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆண்டி கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எழுதின உங்களுக்கும் ரொம்ப சூப்பர், சொன்ன ஆன்ட்டிக்கும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அதனால் நம்ம பார்வதி போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே மீனா இருந்துட்டு இங்கே எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், மீனா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என்ன விஷயம் சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து கேட்கவும், இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் ஒரு 5 லட்ச ரூபா கடன் கிடைக்குமா, நான் கூடிய சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்வதி எதுவுமே சொல்லாமல் இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவன் கிட்ட போகிறாங்க. ரோகிணி திடுதிப்புன்னு வந்து 5 லட்சம் பணத்தை கேட்குறா. 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் வந்து ஷாக் ஆகுவோம். எனக்கு ரோகிணி மேலே நம்பிக்கை கிடையாது, ரொம்பவே ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கா, அதனால் மீனா கேரண்டி கொடுத்தா நம்ம ரோகிணிக்கு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பார்வதி இருந்துட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு, உனக்கு பணம் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, நீ கேட்குற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, மீனா கேரண்டி கொடுத்தாக்க அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ப்ளீஸ் மீனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏற்கனவே நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், இந்த விஷயத்துக்காவது நான் என் புருஷன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவெடுப்பேன், என் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி இதை கேட்டோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்காரு. முத்து தான் டைமுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா நீ பழையபடி சந்தோஷமா இருப்பா, அதுதான்ப்பா நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம், அவன் கிடைக்கிறான்ப்பா, அவனை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, சொத்தெல்லாம் எங்களுக்கு வேண்டாப்பா, எனக்காகட்டும் ரவிக்காகட்டும் எதுவுமே வேண்டாம், எல்லா சொத்தையும் அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் குழம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னைக்கா இருந்தாலையும் இந்த சொத்தை பிரித்து தானே ஆகணும், அதனால் நான் பிரித்து கொடுக்கறதா எல்லாருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் மீனா வராங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பாவை இந்த நிலமையில பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏற்கனவே அப்பா இந்த ஓடுகாலிகளில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு, படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அட எவ்வளோ கஷ்டத்தை அப்பா அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியுமா, எல்லா ரத்தத்தையும் சுண்டனவனே அவன் ஒருத்த மட்டும்தான், நானாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் அப்பாவை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதே இல்லை, ஆனால் இவன் சொத்து சொத்துன்னு சொத்துக்காக மட்டும்தான் இங்கே ஒட்டி உடவாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கிரிஷ் வராங்க. என்னடா கிரிஷ் நீ இன்னும் தூங்கலையா, இல்லை அங்கிள் நாளைக்கு ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி இருக்குது, பேச்சு போட்டி இருக்கா, அப்படி என்ன பேச்சு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பொய் சொல்கிறது தப்பா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கிள் நீங்கள் தான் நல்லா பேசுவீங்கல்ல, அதுக்கான அர்த்தத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, அதை வச்சு நான் ஸ்கூலில் நல்லா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு என்னையும் ஒரு மனுஷனா மதித்து எங்கிட்ட வந்து கேட்குறல்ல, இதுக்காகவே நான் உனக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு பொய் சொல்கிறவங்க எப்பவுமே பதட்டமாகவே இருக்காங்க. ஒரு பொய்யை சொல்ல மறைக்கிறதுக்காக இன்னும் 10 பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, அதனால் பொய் சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கிருஷ் இருந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க, இந்த பாயிண்ட்டை வச்சு கண்டிப்பாக நான் ஸ்கூலில் நல்லபடியாக பேசி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிஷ் வந்து சொல்லிடுறாங்க. சரி பாத்தியா, நான் சொன்னதை
கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த வயசில் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு, எப்படி பாயிண்ட்ட பிடிச்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "சரி மீனா, நான் போய் படுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. என்ன இது இந்நேரத்துக்கு கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இருந்துட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. முத்து பக்கத்துல இருக்காரு அப்படின்னு நினச்சுக்கிட்டு, நம்ம மீனா இருந்துட்டு, "ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க. இத எத்தன நாளைக்கு தான் நானும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது. நானும் நீங்க சொன்ன மாரி ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. எதையும் நேர்மையா பேசவே முடியல. மறைச்சு மறைச்சு பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே 100க்கு 100 உண்மைதாங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இருந்துட்டு, "நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி ஒன்றும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. கிரஷு நம்ம யார் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, கிரஷு வேற யாரும் இல்ல, அந்த ரோகிணியோட பையன் தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே தப்புதாங்க. என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா இது முத்துக்கிட்டே இருந்து எந்த ரிப்ளையும் வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ரோகிணி நின்னுட்டுருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு மீனா நீங்க பண்றது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒருத்தர் பிச்சை போட்டு என் வாழ்க்கைய நான் வாழ வேண்டாம். நானும் கிருஷும் போய் சேர்ந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு கத்தி எடுத்து தன் கையை கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா தான் வந்து தடுக்கிறாங்க. "என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன மீனா, நேரம் நீங்கள் சொன்னதை நான் கேட்டதுனால பரவாயில்ல. இதே நம்ம முத்து கேட்டிருந்தா இந்நேரம் என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அதுக்கு நான் பேசாமல் செத்தே போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, மீனா இருந்துட்டு, "ஏதோ அவசரத்தில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்து வர்றாரு. "என்னாச்சு 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்லர் அம்மா எதுக்காக அழுந்துக்கிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்கவும், "இல்லைங்க கடன் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் ரோகிணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. பார்வதி ஆண்டி கிட்ட பணத்தை கேட்டாங்க. ஆனால் அவங்க எங்கிட்ட கேட்காம பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரோகிணி என்ன கேரண்டி கையெழுத்து போட சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இவங்கள நம்ம எல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களே தான் புள்ள கூட இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஏதோ சார் கூட கூட பழகிறதுனால ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் நாம் மண்ணள்ளி போட வேண்டாம். எங்களால் எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவும் பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பரசுராமனும் லாயரும் வராங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. "இவர் யாருன்னு தெரியலையா அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், "சங்கத்துக்கெல்லாம் அவர் வரல லாயர், அவர் தான் இவர்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஓ அப்படியா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொத்தை 4 பிரிச்சிருங்க. 1 என் பொண்டாட்டிக்கு, மற்ற 3 பங்கும் என் பிள்ளைங்களுக்கு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரவி, நம்ம ஸ்ருதி, மீனா, முத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "அப்பா இப்போ எதுக்கு சொத்தை பிரிக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு சொத்தே நீங்களும் அம்மாவும் மட்டும்தான். இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, "அவரே பிரிக்கிறேன்றாரு, உனக்கு என்ன வந்தது? இது எங்களுடைய சொத்து" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, "இல்லை அங்கிள் வேண்டாம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, வேண்டாம் அங்கிள்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "தேவையில்லாமல் நீ வாயை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காது. எங்கப்பா எங்களுக்கு சொத்து பிரித்து கூட, வந்தவங்க வந்தவங்க வாயை மூடிட்டு இருங்க. ரோகிணி எப்படி இருக்காளோ அப்படி இருக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, "அம்மா பார்லர் அம்மா சொல்லி தான் நீ சொத்தை பிரித்து கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்தவங்க 2 பேரும் அவங்க அப்படி கேட்கவே இல்லை, ஆசையும் படலை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா இருந்துட்டு ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.